வணக்கம். என்னுடைய ஓட்டு யாருக்கு, அதுதான் தலைப்பு. அதில் ஒரு 8 என்னோட தேவை 8 தேவை இருக்கு. அந்த 8 தேவையை எந்த கட்சி பூர்த்தி செய்ய முடியும் சொல்லியிருக்காங்களோ, அதாவது அவங்க சொன்னா மட்டும் பத்தாது, அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கணும். இது மாதிரி நாங்கள் செய்ய போறோம்னு சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்னோட ஓட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ ஏற்கனவே 2 பார்த்துருக்கோம். இப்போ கல்வியும் மருத்துவமும் பார்ப்போம். அப்போ கல்வியும் மருத்துவமும் இன்னைக்கு எப்படி இருக்குனாக்க, காசு இருக்கவங்க படிச்சுக்கலாம், காசு இருக்கவங்க நல்ல ஆஸ்பத்திரிக்கு போய்க்கலாம், காசு இல்லாதவங்க கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு இருந்ததுன்னா, அந்த ஊர்ல இருந்ததுன்னா லக்கி அங்கே போய் படிக்கலாம், அல்லது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க வைத்தியம் பார்த்துக்கலாம் காசு இல்லாதவங்க. இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியோ மருத்துவர்களையோ நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன வாய்ப்புக்கு அரசாங்கம் கொடுத்துருக்கோ அதை வச்சுதான் அவங்க மருத்துவம் பார்க்க முடியும். அதனால அரசாங்க மருத்துவமனைகளை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா அது தரமா இல்லாதது யாரோட குற்றம்? அரசாங்கத்தோட குற்றம். சரிங்களா? அதே மாதிரி அரசு பள்ளிகள் தரமா இல்லை. இப்போ 1970 இருந்து 1970 70-80 நான் படிச்ச இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்போ இல்லை, எல்லாம் மூடிட்டாங்க. அப்ப இதுல இருந்து என்ன காமிக்கிறாங்கன்னா, அரசாங்கம் தான் கல்விக்கும் மருத்துவத்துக்கும் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். இது 2 தரமா இல்லைனாக்க அதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு இருக்கணும். அப்போ இப்ப இருக்கிற இந்த வருஷத்துல யார் கல்வியும் மருத்துவம் இது 2மே எல்லா மக்களுக்கும் சமமாக சரிநிகராக கிடைக்க, தூய்மையாக நல்ல ஹை ஸ்டாண்டர்ட்ல கிடைக்க வேண்டிய 2 அடிப்படை உரிமைகள், மனிதர்களோட நாட்டு மக்களோட அடிப்படை உரிமைகள், கல்வியும் மருத்துவமும். இப்போ எல்லா கட்சியோட இது எடுத்து பார்க்குறோம். இப்போ ஆண்டு கட்சியெல்லாம் விடுங்க. இப்போ ஏன்னா அவங்க ஒழுங்கா செஞ்சிருந்தாங்கன்னாக்க இந்த கேள்விக்கு இடம் கிடையாது. இப்போ ஒரு கட்சி என்ன சொல்லுதுன்னா, நாம் தமிழர் கட்சி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லோருக்கும் சமமான கல்வி, அதாவது ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரையும் இலவசமாக தரமாக கொடுக்கறாங்க. அதே மாதிரி எல்லோருக்கும் மருத்துவம் எல்லோருக்கும் இலவசம். இது 2 சாத்தியமான்னு பார்க்கலாமா? இப்ப கல்வி, இப்ப இங்கிலாந்துல என்ன நடக்குதுன்னாக்க, கல்வி ஆரம்பத்துல இருந்து அவங்க கல்லூரி படிக்கிற வரையும் இங்கிலாந்துல கல்வி இலவசம், மருத்துவம் எல்லோருக்கும் இலவசம். அப்ப இங்கிலாந்து நம்ம ஆண்ட விளக்காரன் இந்த ஃபார்முலா இந்த இங்கிலாந்துல யூஸ் பண்றான் இல்லையா? அப்போ மருத்துவம் எல்லாருக்கும் இலவசமாக கிடைக்கிறது. தரமான மருத்துவம் எந்த மருத்துவமா இருந்தாலும் காசு கேட்டுக்க தேவை. இங்கிலாந்துல ஆரம்ப பள்ளியிலிருந்து கல்லூரி வரையும், அது 6th ஃபார்ம்ல காலேஜ்னு சொல்றோம், அது வரையும் ஃப்ரீ. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிக்கு போகும்போது மட்டும்தான் இங்கிலாந்துல பே பண்ணணும். ஆனா இதே நீங்க ஸ்காட்லாந்துல பிறந்தீங்க, பக்கத்து யுனைடெட் கிங்டம்ல ஸ்காட்லாந்து ஒரு கண்ட்ரி பக்கத்துல, அந்த கண்ட்ரியில் நீங்க ஸ்காட்லாந்துல பிறந்தவர்னா இருந்தா உங்களுக்கு ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரையும் இலவசம். அப்ப இது 2 சாத்தியமா? நாம் தமிழர் சாத்தியமானதை பேசுறாங்கன்னா, எஸ், 100% they are talking about what is possible. மற்ற கண்ட்ரில என்ன செஞ்சு முடிச்சிருக்காங்கன்றது அவங்க பாக்குறாங்க. நல்ல தரவா அவங்க ஆராய்ச்சி செய்துதான் இது நம்மளால செய்ய முடியும். இது உலக நாடுகள் இதுதான் அவங்களோட மக்களுக்கு தரமா கொடுக்குறாங்க, அதனால செய்ய முடியுன்றத கொடுத்துருக்காங்க. அதனால கல்வி கொள்கையிலும் மருத்துவ கொள்கையிலும் ஒன்ஸ் அகைன் நாம் தமிழர் தான் வின் பண்றாங்க. சரிங்களா?